இந்த செய்தி பொய்யாக இருந்துவிடக் கூடாதா என்று பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் மட்டுமன்றி அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் கூட ஏங்கிய ஒரு தருணம். ஏன் ஈரானிய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களினுடைய உயிரிழப்பு செய்தியை முதலிலே கேட்டபோது பலருமே இது உண்மைதானா, இது பொய்யாக இருக்கக்கூடாதா, இப்படி நடந்துவிடக்கூடாதே என்று அந்த மனத்திலே ஒரு பதபதைப்போடு பதிவுகளை இட்டதும் பேசிக்கொண்டதும் முன்னே நடந்திருக்கின்றது. இந்த செய்தியை கண்டபோது எனக்கு ஒரு பழைய அனுபவம். 2009ஆம் ஆண்டிலே நான் திருமணம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய திருமணத்துக்கு முன்பாக ஒரு ப்ரீகேனா என்று சொல்லி ஒரு கத்தோலிக்காக்களுக்கு ஒரு கிளாஸ் நடக்கிறது. அப்போது அந்த கிளாஸுக்கு நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. இப்படியாக விடுதலை புலிகளின் முக்கியமான தலைவர்கள் உட்பட பலரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், விடுதலை புலிகளின் தலைவர் உட்பட என்று ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்குள்ளே இனம் புரியாத ஒரு சோகம், வேதனை, கவலை, ஆதங்கம் அப்படியே ஆட்கொண்டு விடுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எமக்காக போராடிய ஒருவர், இந்த அடக்குமுறையாளர்களுக்கு ஒரு சவாலாக திகழ்ந்த ஒருவர், அவர் வேண்டுமென்றால் நினைத்திருந்தால் அவர்களோடு சமரசம் செய்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்திருக்க முடியும், உயிர் தப்பி ஒரு பதவியை எடுத்திருக்க முடியும். ஆனாலும் இறுதி வரையிலே போராடி அவர் உயிர் நீத்து விட்டார். அப்போது என்னுடைய நண்பியொருவர், அவருடைய தந்தை சிங்களம், தாயார் தமிழ், என்னிடம் கோல் பண்ணி கேட்கின்றார், அருண் இது உண்மைதானா என்று. அவருடைய உள்ளத்திலும் அந்த பதவைப்பு இருந்தது. பதபதைத்து கொண்டு இது நடந்து விட்டதா அப்படி என்று கேட்டார். ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் அவர்களை சுற்றி எதிரிகள் நிறைந்திருக்கிறார்கள், எப்போதேனும் மரணம் வரக்கூடும். ஆனாலும் இறுதி வரையிலும் அவர்கள் அந்த தாம் கொண்ட நம்பிக்கைக்காக நின்றிருக்கிறார்கள். அதுதான் இப்போது நடந்திருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுக்கு தெரியும் தன்னை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள். சுற்றியெல்லாம் பல நாடுகளிலே பேஸ்கள் இருக்கின்றன, அமெரிக்காவினுடைய தளங்கள். ஆனாலும் அவர் இறுதி வரையிலே இந்த அடக்குமுறையாளர்களுக்கு, இந்த ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக நின்றிருந்தார். அது உண்மையிலேயே ஒரு மிகவும் உயர்வான ஒரு குணம். ஏனென்று சொன்னால், எல்லோருமே அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற போது ஒரு எதிர்த்து நிற்பது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு ஹீரோயிசம். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அடிமை சேவகம் செய்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளை பார்த்தால், சவுதி அரேபியா, துருக்கி, அதனை தவிர எத்தனை சிறிய நாடுகள், கட்டார், யுஏஇ, ஓமான், இப்படி எல்லா நாடுகளும் அமெரிக்காவைத்தான் நிற்கின்றன. அதாவது சொல்கிறார்கள், 56 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்ற போது அவர்களால் இந்த காசாவை கூட ஒன்றுமே காப்பாற்ற முடியலை. காசாவில் 72,000 சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பல பேர் உயிரிழந்திருக்கிறார். அதில் பெரும்பாலானவர்கள் சிறுவரும் பெண்களும். இப்படி இந்த முஸ்லிம் நாடுகள் சூழ இருந்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கத்தான் முடிந்திருக்கின்றது. அப்படியாக ஒரு நிலைமையிலே தான் இவர் இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடாதா, இந்த செய்தி பொய்யாகி இருக்கக்கூடாதா என்ற உணர்வுகள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் எழுகின்றன. இதனை பார்த்து மேற்கத்திய ஊடகங்கள் கொக்கரிக்கலாம், இவரை கொன்றுவிட்டோம் என்று கூறலாம். 86 வயதுடையவர் எப்படியேனும் ஒரு இயற்கை மரணத்தை கூட எய்திவிடக்கூடும். என்னும் சிறிது காலம்தான் அவருடைய ஆயுட்காலம் இருந்துவிடக்கூடும். ஆனால் ரமலான் மாதத்திலே அவருக்கு ஒரு உன்னதமான மரணத்தை, ஒரு தியாகம் பொருந்திய ஒரு மரணத்தை அவர் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா அவர் மீது குறிவைத்து விட்டதென்று தெரியும். ஏற்கனவே கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் அவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை எல்லாம் நடத்தினார். அதிலிருந்து தப்பியிருந்தார். இப்போது
பேச்சுவார்த்தை என்ற போர்வையிலே ஆசை காட்டி பேச்சுவார்த்தையை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறார்கள். இந்த இந்த மரணம் உண்மையிலேயே மிகுந்த வேதனையை தருகின்றது. இவர் போன்றவர்கள் ஏற்கனவே சதாம் ஹுசைனை கொன்றார்கள், கேர்னல் கடாபியை கொன்றார்கள். இது போல பலருடைய அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த பலருக்கும் அமெரிக்காவினுடைய அந்த இந்த தேசிய சொத்துக்களை அபகரிக்கின்ற முயற்சிக்கு எதிராக நின்றவர்களுக்கு இதுதான் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு வீடியோவை கூட நான் கண்ணுற்றேன். பலரையும் அமெரிக்கா இப்படியே கொண்டு இருக்கின்றது. அந்த அந்த வீடியோவை கூட நீங்கள் இந்த சைட்லே கூட நீங்கள் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அமெரிக்கா அப்படி கொண்டிருக்கின்றது என்று. உண்மையிலேயே மிகவும் ஒரு மிலைச்சத்தனமான, இது என்னத்தை காட்டுகிறது என்றால், அடுத்ததாக இப்போது எந்த நாடுமே பாதுகாப்பாக இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பிரிக்ஸ் என்று முக்கியமான நாடுகள் இணைந்து ஒரு புதிய கூட்டமைப்பை ஆரம்பித்தன. அதிலே தென் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சீனா எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த ஈரானுக்கு ஏற்கனவே வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்த கதை தெரியும். இப்போது ஈரான் உச்சத்தலைவருக்கு இப்படி நடந்திருக்கு. அடுத்து அவர்கள் நினைத்தால் எதையுமே செய்யக்கூடும். அப்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டது. உலகத்திலே சட்டம் ஒழுங்கு இவற்றை பற்றிய கவலை இல்லை. தாங்கள் விரும்பினால் தம்முடைய நலன்களுக்கு யார் எதிராக நின்றாலும் அவர்களை போட்டு தள்ளுவதற்கு, அன்றில் அவர்களை தூக்கி விடுவதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது இப்போது புலனாகிவிட்டது. உலக அரசியல் என்பது இனிமேல் பலம் வாய்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்ய போகிற, சட்டம் ஒழுங்கு அப்படி என்றெல்லாம் இனிமேல் கிடையாது. உண்மையிலே இந்த மிகுந்த பலம் பொருந்திய இந்த ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிரான ஒரு குரலாக, சக்தியாக கடந்த 4 தசாப்தங்களாக தன்னை நிலைநிறுத்தி இந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்த ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய மரணம் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே ஒரு இழப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் மதத்தால் நான் வேறு மதத்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த இதுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்றமைக்காக, இவ்வளவு நாளும் இவ்வளவு ஆதிக்க சக்திகளை ஒரு தடுப்பணையாக நின்றமை என்றால் சுற்றி எல்லாமே எதிரிகள், அதிலே நடுவில் நின்று கொண்டு அந்த தம்முடைய, என்றால் ஈரானிய மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஈரானின் வரலாற்றை பார்த்தால் இந்த மொசப்பத்தேமிய நாகரிகத்தின் தோற்றுவாய்களில் ஒன்றுதான் ஈரான். இந்த ஈரான் முந்தி பெர்ஷியா என்று அழைக்கப்பட்ட இந்த ஈரானுடைய மக்கள் அறிவிலே மிகவும் சிறந்தவர். நான் சிங்கப்பூரிலே ஒரு பயணம் செய்த போது ஈரானிய மக்களை கண்ணுற்றிருக்கின்றேன். இந்த நாட்டில் கூட பலரை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் கல்வியிலே சிறந்த விஞ்ஞானிகளாக, சிறந்த தொழில்நுட்பவாதிகளாக இப்படி பலரும் இருக்கிறார்கள். அந்த அறிவுமிக்க ஒரு மக்களாகத்தான் இந்த ஈரானிய மக்களை உலகம் பார்க்கின்றது. அந்த அந்த ஈரானிய மக்களுடைய அந்த விஸ்டம், அந்த அறிவு முதிர்ச்சி என்பது அவர்களுடைய படைப்புகளிலே விளங்குகின்றது. அவர்களுடைய விமானங்கள், அவர்களுடைய ஏவுகணைகள், அவர்களுடைய இன்னும் கொஞ்சம் விட்டால் அவர்கள் அணுசக்தியை கூட, அணு ஆயுதத்தை கூட தயாரிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் உலக சட்ட நியதிகளுக்கு அமைய நடந்ததனால்தான் அந்த அணு ஆயுதத்தை தயாரிக்காமல் இருந்தார்கள். ஆனால் அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்திருக்கின்ற இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை இல்லை. ஆனால் அணுசக்தியை தம்முடைய அபிவிருத்தி ஆக்க நடவடிக்கைக்காக, அழிவுக்காக அன்றி ஆக்க நடவடிக்கையாக, ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்வது போன்ற நடவடிக்கைக்காக பயன்படுத்துகின்ற ஈரான் மீது இப்போது ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த உலகம் எங்கே செல்கின்றது? மிகுந்த கவலையை தருகின்றது.